கணவன் மனைவி 2 பேருமே நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. போன இடத்துல 2 யானை சண்டை போடுது. அந்த யானைக்கு கீழே இந்த குடும்பம் போய் மாட்டுது. கணவன் சிறு காயத்தோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறாரு. மனைவி யானைக்கு அடியில் சிக்கி உயிர் போயிடுச்சு. கணவர் தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படுற நேரத்துலையும் மனைவியோட கண்கள் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தானம் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குங்க. இவ்வளவு நெருக்கடி இக்கட்டான நேரத்தில் கூட மனைவியோட கண்களை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முடிவெடுத்த அந்த கணவரை நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டணுங்க. அதே வேளையில் அந்த மனைவியோட உயிர் எப்படி பிரிஞ்சுது? நோயின் காரணமாக பிரிஞ்சுதா? இல்லைங்க. வயது மூப்பின் காரணமாக பிரிஞ்சுதா? இல்லைங்க. கை குழந்தை கையில் இருக்குது. ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக யானைக்கு பக்கத்தில் போய் நின்றுருக்காங்க. அவ்வளோ பக்கத்தில் போய் நிற்க வேண்டிய அந்த ஒரு காரணம் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. சென்னை பல்லாவரத்துலேருந்து கிளம்பும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக கிளம்பியிருப்பாங்க. இன்றைக்கி கணவன் கை குழந்தை மனைவியோட உயிர் பிரிஞ்சு போச்சு. இப்படியாப்பட்ட இந்த ஒரு தகவல் எல்லார் மனசுலையும் ஒரு பாதிப்பை தாங்க உள்ளாக்கி இருக்கணும்னு சொல்லணும். அந்த கணவன் கை குழந்தைய வச்சுக்கிட்டு மனைவியோட உடலை வெளியில் இழுக்கிறதுக்கு போராடுறது, அந்த கை குழந்தைய வாங்குறதுக்கு கூட யாரும் முன் வரல. வீடியோ மட்டும் மாற்றி எடுத்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன உதவி பண்ணுறதுக்கு கூட ஒரு நபர் முன் வரல. வீடியோ தான் எடுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னா நமக்கு எதை கற்றுத்தர துடிக்குது?